Hello everyone, welcome back to Impulse YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேண்ட் டென்யூர் சிஸ்டம் பத்தி. ஸோ லேண்ட் டென்யூர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா நில வருவாய் முறைகள். ஸோ அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல, அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல நடைமுறையில் இருக்கக்கூடிய வருவாய் அமைப்புகளை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மொத்தமா 3 டைப்ஸ் இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னா, ஒன்னு ஜமீன்தாரி முறை, இன்னொன்னு மஹல்வாரி முறை, இன்னொன்னு ரயத்வாரி முறை அப்படின்னு 3 முறைகள் இருந்துச்சு. ஸோ இந்த 3 முறைகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலஸ்வாந்தாரா முறை. சோ நிலச்சுவாந்தார முறை அப்படிங்கிறது என்னன்னா, அப்போ ஒரு நிலம் நம்ம இருக்கு அப்படின்னா, நிலம் கொடுத்திருக்காங்கன்னா அந்த நிலத்துக்கு வந்து நிலையான வாடகை இருக்காது, சோ நிலையான ஒரு ஆக்கிரமிப்பு இருக்காது, ஆனா தீர்வுகள் மட்டும் நிரந்தரமா வேணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, சோ யாரு வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு ப்ராப்பரான ஆர்கனைசேஷன் இல்லாம அவங்களுக்கு வேணுங்கிற வாடகை மட்டும் அவங்களுக்கு எப்பவுமே வசூலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த ஜமீன்தாரி முறையில இருந்துச்சு. சோ ஜமீன்தாரி அப்படிங்கும்போது நம்மளுக்கு தெரியும், அப்ப இது யாரு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜமீன்தாரர்கள் கலெக்ட் பண்ணாங்க. சோ ஜமீன்தாரர்கள் கலெக்ட் பண்ணும்போது நில வருவாய் வந்து விவசாயிகள் அவங்க பயிரிடுறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஜமீன்தார்கள் கலெக்ட் பண்ணி அந்த பிரிட்டிஷர்ஸ் கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணி அவங்க கிட்ட வந்து அந்த வாடகையை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1793. யார் மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் காரன்வாலிஸ் பிரபு வந்து ஆளுநரா இருக்கும்போது அப்போ கிழக்கிந்திய கம்பெனி மூலமா அறிமுகம் செய்யப்பட்டதுதான் இந்த ஜமீன்தாரி முறை. ஸோ இந்த ஜமீன்தாரி முறையில என்னென்ன இருக்கு அப்படின்னா, இடைத்தரகர்களா யார் இருக்காங்க, ஜமீன்தாரர்கள் இருக்காங்க. ஸோ அந்த ஜமீன்தாரர்கள் நில வருவாயை வசூலிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதுல இப்போ மொத்த வருவாயில இப்ப இதுல என்ன சிக்கலாச்சு, என்ன பிரச்சனையாச்சு ஜமீன்தாரர்கள் மூலமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்த வருவாயில 11 பங்கு நம்ம வசூலிக்கிறோம் அப்படின்னா அதுல 10 பங்கு வந்து நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜமீன்தாரர்கள் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்னாச்சு, 89% ஆஃப் வரிகள் வந்து நம்ம மாநில அரசுக்கு கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தோம். பாக்கி இருக்கக்கூடிய 11% வந்து ஜமீன்தாரர்கள் வச்சுக்குவாங்க. அவங்க தானே ஃபுல்லாவே பொறுப்பு, அந்த நிலத்துக்கான மொத்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்போ 11% அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஜமீன்தாரர்களுக்கு. கடைசி வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்ஸ்மே இது மூலியமா கிடைக்காம இருந்துச்சு. ஸோ இது இந்த முறைகள் வந்து எங்கெங்க பரவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மத்திய பிரதேசம், இந்த இடங்கள்லாம் வந்து இந்த ஜமீன்தாரி முறைகள் பரவி இருந்துச்சு. ஸோ இதுல என்ன ப்ராப்ளம், முதல்ல இவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லாம அவங்க திரும்ப ஒரு உழைப்பை போட்டுட்டே இருக்கும்போது இது ஒரு அடக்குமுறையாகவும் சுரண்டுதல் முறையாகவும் அவங்களுக்கு அது பட்டுச்சு. ஸோ நம்ம வந்து கம்ப்ரஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து வெறும் வேலையை மட்டும் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுல என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஏன் இந்த சிஸ்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜமீன்தாருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வாடகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நிலத்தை வித்தாவது நம்ம செய்யக்கூடிய நம்மளோட விவசாயத்துக்கு அவங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் திங். என்னதான் இருந்தாலும் நம்ம பிரிட்டிஷர்ஸ்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுனால ஜமீன்தாரர்களுக்கும் ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களுமே வந்து அதிகமான ஒரு நில வருவாயை வந்து நம்ம கிட்ட இருந்து வசூலிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. செகண்ட் ஒன், அப்படி யாராவது அவங்கனால இப்ப ப்ராப்பரா வாடகை கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த விவசாயிகள் அந்த நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியல. ஸோ அடுத்தது என்ன பண்றாங்க, ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து ப்ராப்பரா இல்லை அப்படிங்கறதுனால ரயத்வாரி சிஸ்டம் கொண்டு வராங்க. ஸோ ரயத்வாரி சிஸ்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 1820. ஸோ ரயத்வாரி சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோட இன்னொரு பேரு சொந்த சாகுபடி முறை. ஸோ சொந்த சாகுபடி முறை அப்படின்னாலே நம்மளுக்கே தெரியும் என்ன அப்படின்னா, நம்மளே நம்மளுக்கு வேணுங்கக்கூடியதை நம்ம சாகுபடி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரயத்வாரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்கான உணவு வந்து நம்மளுக்கு தயாரிச்சுக்க, நிலத்துக்கு நம்ம தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 18th செஞ்சுரியோட முடிவுல இந்த ரயத்வாரி சிஸ்டமா அறிமுகப்படுத்துறாங்க. யாரு ஆளுநரா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர் தாமஸ் மன்றோ ஆளுநரா இருக்கும்போது கேப்டன் அலெக்சாண்டர் ரீயும் தாமஸ் மன்றோவும் சேர்ந்து இந்த ரயத்வாரி முறை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சோ இதுல என்ன வருது அப்படின்னா, நில வருவாய் அப்படிங்கிறது அதிகாரிகளுக்கு நேரடியா கொண்டு போய் செலுத்தணும் அப்படிங்கறத இந்த ரயத்வாரி முறை. சோ ரயட் அப்படிங்கிறது என்னன்னா, ரயட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கல்டிவேட்டர், தனியா வந்து பயிரிடுறவங்க, அவங்களுக்கு என்ன வேணும், அந்த நிலம் அப்படிங்கிறது அவங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ என்ன அவங்க அந்த நிலத்துக்கான மொத்த உரிமையாளர்களும் அவங்க தான். அந்த நிலத்தை வந்து அவங்க மாத்திக்கலாம், இல்ல பரிமாற்றம் செஞ்சுக்கலாம், இல்லை இன்னொருத்தவங்களுக்கு குத்தகைக்கு விடலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அந்த நிலத்துக்கு அவங்க மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கக்கூடிய முறை தான் இந்த ரயத்வாரி முறையில வருது. ஸோ இதுல எல்லாமே வந்து அதோட மொத்த உரிமை அவங்களுக்கு கொடுத்துட்டோமா. இப்ப இந்த ரயத்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முறையா ஒரு நியாயமா உங்களுக்கு வரி செலுத்துற வரைக்கும் யாருமே வந்து நம்மள நிலத்தை விட்டு அகற்ற முடியாது. இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா வாடகை கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ரயத்வாரி முறை மூலியமா நம்ம வாடகை கொடுக்கலனும் இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லியோ வந்து நம்மள நிலத்தை விட்டு வெளியேற்ற முடியாது அப்படிங்கிறது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இது எங்கெங்கெல்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட்
இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழ்நாடுல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிழக்கு பஞ்சாப், கூர்க், அசாம் இந்த பகுதிகள் எல்லாமே பரவி இருந்துச்சு. ஸோ எல்லாமே ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. அப்ப ஏன் இது சக்சஸ்ஃபுல்லா ஆகல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, வருவாய் அதிகாரிகள் வந்து அதிக அதிகாரம் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லிட்டோம், மக்களே நேரடியா போய் அரசுக்கு நம்ம வரி செலுத்தணும்னு சொல்லிட்டோம். இந்த இன்டர்மீடியட்டா இங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் அதிகாரிகள் இருக்காங்க. அப்ப இந்த வருவாய் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அதிகமான ஒரு அதிகாரம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களை மெயின்டைன் பண்றதுக்கோ இவங்களை பாக்குறதுக்கோ கம்பெனி எந்த விதமான முன்முயற்சிகளும் எடுக்கல. சோ இவங்களுக்கான 100% ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கே நம்ம கொடுத்துட்டோம். செகண்ட் என்ன அப்படின்னா, மகாஜனங்களும் கந்துவட்டிக்காரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகுது. அப்ப என்ன பண்றோம், ஸோ கம்பல்சரி நம்ம பே பண்ணி ஆகணும். நம்மளுக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம, அவங்களுக்கான ஒரு டைமிங் கொடுக்காம, என்ன ப்ராப்ளம் இருக்காங்க இது எதுவுமே கன்சிடர் பண்ணாம ரொம்ப வலுக்கட்டாயமா ரொம்ப ஹார்ஷான இதுல வந்து கந்துவட்டிக்காரர்கள் மூலியமா அவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஸோ இதுவும் இதுல இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராப்ளம். அப்படி இல்லை, எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துட்டு வந்து ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அவங்களால கடன் கொடுக்க முடியல அப்படின்னா இமீடியட்டா அவங்களும் நிலத்தை விட்டு வெளியேற்றம் செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரயத்வாரி முறையும் சக்சஸ்ஃபுல்லா ஆகல. ஸோ அடுத்தது இதை மாத்திரம் அப்படிங்கிறதுக்காக எப்படியும் நம்ம வருவாய் அமைப்புகள் நம்மளுக்கு ப்ராப்பரா வரது கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. இதனால நிர்வாகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ்லயுமே சில ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மஹல்வாரி முறைக்கு போறாங்க. ஸோ மஹல்வாரி முறை அப்படிங்கிறது என்னன்னா, எப்ப அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா 1822ல. ஸோ யார் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல் மெக்கன்சி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மஹல்வாரி முறையை அறிமுகப்படுத்துறாரு. வில்லியம் பெண்டிங் ஆளுநரா இருக்கும்போது அவருடைய தலைமையில அதை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ மஹல்வாரி முறைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனவாரி முறை. ஸோ இது வந்து மஹல்வாரி முறைக்கு இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்றோம், அதாவது இன்னொரு பேரா சொல்றோம். ஸோ 1833ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவத், ஆக்ரா இந்த இடங்கள் எல்லாத்தையுமே வந்து வில்லியம் பெண்டிங் மூலியமா இந்த மஹல்வாரி முறையை வந்து இன்னுமே பப்ளிஷ் பண்றாங்க, இன்னுமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, இன்னும் வந்து விரிவாக்கம் செய்யறாங்க. ஸோ அதனால மறுசீரமைப்பு எப்ப செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1833ல. ஸோ மஹல்வாரி முறையில என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ எப்ப கொண்டு வந்தோம் நம்ம பார்த்துட்டோம், 19th செஞ்சுரியோட முற்பகுதியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 19th செஞ்சுரியோட முற்பகுதியில இது ஆரம்பிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அத வருவாய் மாத்திரக்காக நம்ம கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டோமா. ஸோ இதுல மஹல் அப்படிங்கிற பேர் எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா, மஹல் அப்படின்னா வீடு, நிலம், மாளிகை, இந்த மாதிரி ஹிந்தியில இதுக்கெல்லாம் இப்படி ஒரு பேர் சொல்லுவோம். ஸோ இது மூலியமா என்ன சொல்ல வராங்க, அப்போ அவங்களுடைய வீடு, அவங்களுடைய நிலம் மூலியமா இவங்களுக்கு ஒரு நம்ம என்ன சொல்லிட்டோம், மக்கள் மூலியமா நேரடியா அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுல வருவாய் அதிகாரிகளோட பிரச்சனை வருது அப்படிங்கறதுனால ரயத்வாரி முறை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஜமீன்தாரர்கள் மூலியமா வரவங்கனால ஜமீன்தாரி முறை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதை சார்ட் அவுட் பண்றதுதான் நம்ம மஹல்வாரி முறை கொண்டு வந்தோம். அப்ப இந்த மஹல்வாரி முறை அப்படிங்கிறது அவங்களோட பீப்புள்ல ஒருத்தங்களே இருந்தாங்க அப்படின்னா அப்ப இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம தலைவர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய கிராம தலைவர்களால அந்த நில வருவாய் வசூலிக்கப்பட்டு அது வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்ப கிராம தலைவர்கள் போது அவங்களோட ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, எந்த விதமான ஒரு இவங்களுக்கு இப்ப நீங்க கலெக்ட் பண்ணி தரீங்க, அவங்களுக்கான வருவாய் வந்து நிரந்தரமா நிர்ணயிக்கப்படல. சோ எப்படி கொண்டு வந்து கொடுக்குறோம், எந்த மாதிரியான ஃபண்டிங்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மாத்திட்டே இருக்கு, அது திருத்தப்பட்டுட்டே இருக்கு. சோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மஹல்வாரி முறையில என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எவ்வளவு பேர்த்துக்கு எவ்வளவு நிலம் இருக்கு அப்படிங்கிறது முறையா அவங்களால அளவிட செய்யப்படல. சோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. கணக்கெடுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா யாருமே ப்ராப்பரா இவ்வளவு நிலம் வச்சிருக்கோம் அப்படிங்கறத ப்ராப்பராவே சொல்லல. உள்ளூர் மக்களுக்கு நடுவில் நிறையவே வந்து குழப்பங்கள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அதிகமா கரப்ஷன் நடக்குது, ஊழல் அதிகமா நடக்குது, முறையான வருவாய் அவங்களால செலுத்த முடியல, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியவே இல்லை சுத்தமா. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு வருவாயை வசூலிக்கிறோமோ அந்த வசூலிக்கப்பட்ட வருவாயை விட கம்பெனி அதிகமா செலவு செய்ய வேண்டியது இருந்துச்சு. இது செகண்ட் டிராபேக். இதனால என்னாச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா மஹல்வாரி சிஸ்டமும் வந்து டிராப் ஆகுது. சோ இது எங்கெங்கெல்லாம் இந்த மஹல்வாரி சிஸ்டம் பரவி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பஞ்சாப், மத்திய மாகாணம், அதாவது மத்திய பிரதேஷ், வடமேற்கு மாகாணம், ஆக்ரா, ஒரிசால இருக்கக்கூடிய சில பகுதிகளில், பின்ன மத்திய பிரதேசம், இங்க எல்லாமே இந்த மஹல்வாரி சிஸ்டம் நடைமுறையில இருந்தது. இப்படி என்னதான் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஒவ்வொரு இடங்களையும் அவங்க ரெவன்யூ கலெக்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு முறைகளை அவங்க கொண்டு வந்தாலும் எதுவுமே ஒரு முறையான ப்ராப்பரா ஒரு அலோகேஷன் பண்ணல. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் அவங்க கிட்ட இல்ல. மீதி என்ன பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இந்த ஒரு ரீசனால இந்த 3 சிஸ்டமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் அவுட் ஆயிடுச்சு, ஃபெயிலியரா தான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா இம்பல்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.